முடிச்சு விட்டீங்க போங்க நண்பர்களே, முடிச்சு விட்டீங்க போங்க. நான் தரமான வேலையை பாக்குறீங்க ப்ரோ. வேற லெவல்ல ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களே, ஓட் லிஸ்ட்டை மொத்தமா மாத்தி வச்சிருக்கீங்களே. அப்ப இந்த வாரம் யாரை தான் எவிக்ட் பண்ண போறீங்க? எனக்கு சத்தியமா புரியல. நீங்க ஓட் லிஸ்ட்டை மாத்தி வச்சிருக்க இதை பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி கை கல்லாம் ஆடுது. ஏன்னா நான் உண்மையை சொல்லிடுவேன் டப்புனே, இந்த வாரம் வீக்கெண்ட்ல யார் எவிக்ட் ஆக போறா அப்படிங்கிற உண்மையை டப்புன்னு உடைச்சிருவேன். ஆனா அந்த உண்மையை உடைச்சா சில பேர் வந்து ஒத்துக்க முடியாம டபார் டிபார் வந்து நம்மளை கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் இருந்தாலும் உண்மையை உடைக்கிறது நம்ம விஷயமாச்சா, இந்த வீடியோல மொத்தமா உடைச்சிடலாமா? மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க ப்ரோ. இந்த வாரத்துல இந்த ஒரு நபர் பணப்பெட்டி எடுக்கணும், அப்படி எடுக்கலையா இந்த ஒரு நபர் இந்த வாரம் வெளியே வந்துட வேண்டியதான். ஓட்டுகள் போடுற ஐடியாவில் இல்ல அப்படிங்கறத ரொம்ப தெளிவா காட்டிட்டாங்க. ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 8 பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்களா. 8 பேர்ல எனக்கு தெரிஞ்சு ரயான் அவர்கள் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சிருக்காங்க. அந்த 8 பேர் தான் இந்த சீசனோட டாப் 8 கண்டஸ்டன்ஸ். ஓகேவா? அந்த 8 பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்களா. 8 பேர்ல நம்ம ரயான் அவர்கள்ட்ட மட்டும் தான் அந்த டிடிஎஃப் கான கார்டு இருக்கு. ஓகே, மத்த யார்ட்டும் எதுவுமே இல்லையா. மத்த 7 பேருமே இந்த வாரம் நாமினேஷன்ல இருக்காங்க. ஓகேவா? எனக்கு ஒரு விஷயம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த வாரம் நாமினேஷன்ல யார் யாருக்கு என்னென்ன ஓட்டுகள் வருதோ அதை வச்சு நம்ம டைட்டில் வின் யார் பண்ண போறா, ரன்னர் யார் ஆக போறா அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிடலாம்னு சொல்லி நான் அப்பவே சொல்லியிருந்தேன். அந்த வகையில என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஓரளவு முடிவு பண்ணிட்டேன். இந்த ஒரு நபர் தான் கண்டிப்பா டைட்டில் வின்னரா இருக்கணும், இந்த ஒரு நபர் தான் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ரன்னரா இருப்பாங்கன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை என்னால பார்க்க முடியுது. மொத்தம் 7 பேர் இந்த ஓட் லிஸ்ட்ல இருக்காங்களே, அந்த 7 பேர்ல முத்துக்குமரன், சௌந்தர்யா இந்த 2 பேர் மட்டும்தான் ஓட்டுகளை தாறுமாறா வாங்கி முன்னாடி பின்னாடி ஒரு மாதிரி ஃபைட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதுக்கு கீழே ஒரு 5 பேர் இருக்காங்கல்ல, அந்த 5 பேருமே சமமா ஓட்டுகளை வாங்கிட்டு இருக்காங்க. திரும்பியே சொல்றேன், நிறைய விஷயங்களை பார்த்து நீங்க ஏமாறுறீங்க. சோஷியல் மீடியால அங்கேயுமா ஏதோ மீம் பேஜ் எல்லாம் டப்பு டிப்புன்னு எடுத்து வாரியர் 15 வாரங்க நாமினேஷன் வந்திருக்காங்க, ரெக்கார்ட் பிரேக்கர்ரா ரெக்கார்ட் மேக்கர்ரான்னு சொல்லிட்டு என்னத்தையா போட்டா உடனே பார்த்து வாவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபயர் மூமெண்ட்டை விட்டுறீங்க. ஆனா அந்த ஃபயர் மூமெண்ட்டை விடுறீங்களே தவிர ஓட்டுகள் போட்ட மாதிரி இல்ல. ஓகேவா? ஓட்டுகள் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு சுத்தமா இல்ல. திரும்பியே சொல்றேன், டாப் 5க்குள்ள வர்றது அப்படிங்கிறது இந்த வாரம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால இந்த வாரம் உங்களுக்கான முழு உழைப்பு போட்டா மட்டுமே தப்பிக்க முடியும். இன்னொருத்தனை சேர்த்து வச்சு ஒரு உழைப்பு போட ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பா மாட்டிப்பாங்க. சோ யார் யார் என்னென்ன பொசிஷன்ல இருக்கான்னு சொல்லி பாத்துடலாமா? இதுல முதல் இடத்துல முத்துக்குமரன் தான் இருக்காப்ல. முத்துக்குமார் ஒரு 37,000 ஓட்டுகள் எடுத்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காப்ல. திரும்பியே சொல்றேன், முத்துக்குமரனுக்கு பயங்கரமான ஓட்டுகள் வந்துட்டு இருக்குது இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கே கிளப்பி விட்டானோ, ஏன்னா ஸ்டார்டிங்கே மக்கள் கொஞ்சம் காண்டாயிட்டாங்க. என்னதே முத்துக்குமார் எவிக்டா, அப்போ வீட்டுக்குள்ள ஒரு 8 பேர் முத்துக்குமாரனை தூக்க தான் ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் விஷயங்கள் கிளம்புனனால நைட்டோட நைட்டா மக்கள்லாம் வெறுப்பாய் ஓட்டுகளை போட்டு தீத்துட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் மெசேஜா வந்துட்டே இருக்கு, ப்ரோ ஓட்டு போட்டியா ப்ரோ, நாங்கெல்லாம் ஓட்டு போட்ட ப்ரோன்னு சொல்லிட்டு. ஐயா நான் யாருக்குமே ஓட்டு போட மாட்டேயா, எனக்கு அது பழக்கமே கிடையாது. ஓகேவா? அந்த வகையில இந்த சைடு பார்த்தா முத்துக்குமரனுக்கான ஃபேன் பேஜ் ஒரு மாதிரி சண்டையை போட்டுட்டு இருக்காங்க, இந்த பக்கம் எட்டி பார்த்தா சௌந்தர்யாக்கான சப்போர்ட்டர்ஸ் ஒரு மாதிரி நாங்க ஓட்டு போட்டோம் சண்டையை போட்டுட்டு இருக்காங்க. மொத்தத்துல எல்லாருமே சேர்ந்து யார் லைக் பண்றாங்களோ அந்த 2 நபர்களுக்கு பயங்கரமா ஃபைட் போயிட்டு இருக்குது. அதுக்கு கீழே இருக்க நபர்களுக்கு பெருசா ஃபைட் இல்ல. சோ இல்ல முதல் இடத்துல முத்துக்குமரன் இருக்காப்ல 37,000 ஓட்டுகள். இரண்டாவது இடத்துல யார் இருக்கானா சௌந்தர்யா. சௌந்தர்யா ஒரு 20,000 ஓட்டுகள் எடுத்து 2வது இடத்தை பிடிச்சிருக்காப்ல. நீங்க வந்து இந்த இடத்துல இதை முட்டு கொடுப்பீங்க ப்ரோ, சௌந்தர்யாக்கு வந்து பிஆர் இருக்கு ப்ரோ. பிஆருக்கும் ஓட்டுகளுக்கும் சம்பந்தம் இல்ல தலைவரே. ஓகேவா? பிஆருக்கும் ஓட்டுகளுக்கும் சம்பந்தம் இல்ல. ஓட்டுகள் தாறுமாறா வந்துட்டு இருக்குன்னா மக்கள் ஏதோ ஒரு வகையில பார்த்து பிடிச்சி போய் ஓட்டுகளை போட்டுருக்காங்க. வீடியோல எவ்வளவு தெளிவா உங்கள்கிட்ட சொன்னாலும் நீங்க ஆக்சுவலா புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. சும்மா பிஆர் தூக்கிட்டு வந்துடுறீங்க. பிஆருக்கான வேலையை அவங்களை ப்ரொமோட் பண்றது மட்டும்தான். அது எல்லாருமே வச்சிருப்பாங்க, வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தீபகனுக்கு மட்டும் தான் இல்லைன்னு தோணுது, மத்த எல்லாருமே வச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள ஒரு நாடகத்தை போட்டுட்டு இல்ல எங்களுக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி ஒரு நாடகத்தை போடுறாங்க. அதான் பார்த்தமே நேத்தே ஒரு சில பேருக்கான மூஞ்ச பார்த்தமே. அதான் பார்த்தமே நேத்தே ஒரு சில பேருக்கான மூஞ்சி ஒரு மாதிரி ஷாக் மோடுக்கு போனதை நான் கவனிச்சேன். அது என்னன்னு சொல்லி கடைசியில் சொல்றேன். இல்ல 2வது இடத்துல சௌந்தர்யா இருக்காங்களா, 3வது இடத்துல ஜாக்லின் இருக்காங்க. ஸோ இந்த 2 பொசிஷன் மட்டும் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தன் 37,000 ஓட்டுகள். ஸோ 2 பேருமே மாத்தி அந்த டைட்டில் தூக்குறதுக்காண்டி பயங்கரமா போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு 5 பேர் இருக்காங்களா, அந்த 5 பேர் மட்டும் சமமா ஓட்டுகளை வாங்கியிருக்காங்க. ஸோ 3வது இடத்துல ஜாக்லின் இருக்காங்க ஒரு 9,000 ஓட்டுகள். அடுத்த 4வது இடத்துல தீபக் இருக்காப்ல ஒரு 8,800 ஓட்டுகள், வெறும் 200 ஓட்டுகள் தான் டிஃபரெண்ட். 5வது இடத்துல நம்ம அருணர்கள் இருக்காப்ல. அருணர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 8,700 ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காப்ல. சேம் அதே மாதிரி ஒரு 50 ஓட்டை எவ்வளவுதான் டிஃபரெண்ட். அடுத்தது 6வது இடத்துல இருக்க நம்ம விஜய் விஷால் சேம் ஒரு 8,100 ஓட்டுகள். சேம் பாத்தீங்களா, எல்லாமே 8,000 ஓட்டுகள் தான். கடைசியா 7வது இடத்துல இருக்க பவித்ரா சேம் அவங்களும் அதே 8,000 ஓட்டுகள் தான். எல்லாருமே ஒரு மாதிரி சரி சமமா ஓட்டுகளை வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியலங்க, ஜாக்லினுக்கு பயங்கரமா அப்படியே சப்போர்ட் இருக்க மாதிரி காட்டிட்டு இருக்கீங்க, பார்த்தா ஓட்டுகள் அப்படி ஸ்டக்காய் நிக்குது. இப்ப சொல்லுங்க, பயங்கரமா ஓட்டுகள் ஸ்டக்காய் நிக்குது. கேட்டா நாங்க வந்து அபிஷியல் ஓட்டு போட்டுட்டு இருக்கோம், எங்களுக்கு அன்அபிஷியல் தேவையே இல்லைன்னு சொல்லி ஒரு முட்டு கொடுப்பாங்க. மொத்தத்துல நான் போன வாரத்துல இருந்தே ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கேன், நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைக்கிற மாதிரி வெளியே கிடையாது. நீங்க ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கீங்க, இவங்களுக்கு தான் ஓட்டு இருக்கும், இவங்களுக்கு தான் பயங்கரமான சப்போர்ட் இருக்கு, இவங்களுக்கு ஓட்டுகள் பிச்சு பிடிக்க வருதுன்னா இவங்க தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்க போறதே இல்ல. ஓகேவா? அப்படி இருக்க போறதே இல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாம் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கீங்க, நம்ம ஓட் லிஸ்ட்ல டாப்ல இருக்கும்னு சொல்றதா. முக்கியமா ஜாக்கலின்கான ஃபேன்ஸா தான் சொல்றேன். இதை நான் போன வாரமே உங்ககிட்ட ஒரு முன்னெச்சரிக்கை வேற கொண்டு வச்சேன். என்னன்னா, இந்த வாரம் உங்க அக்காவுக்கு ஓட்டுகளே இல்ல, ஓட்டுகள் ரொம்ப கம்மியா இருக்குது, வரப்போற வாரத்துல காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம்
கொஞ்சம் ஓட்டுகளை போடுங்க இல்லை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னேன். அப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா பயங்கரமாக சிரிச்சாங்க. ப்ரோ உனக்கு என்ன ப்ரோ தெரியும், அஃபீஷியலாக நாங்கள் டாப் 1 ப்ரோ, எங்களுக்கு தான் டைட்டில்னு சொல்லிட்டு பயங்கரமாக முட்டு கொடுத்தாங்க. முட்டு கொடுக்குற ஐடியா வச்சே நான் ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிச்சேன். ரைட்டு, இதில் முக்கால்வாசி ஜென்ரல் ஆடியன்ஸ் கிடையாது, முக்கால்வாசி ஜென்ரல் ஆடியன்ஸ் கிடையவே கிடையாது, இது ஏதோ டீம் வேலையை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்போவே கண்டுபிடிச்சேன்னு சொன்னாங்க. அன்அஃபிஷியல் இருக்காங்க. ஆனால் அஃபிஷியல் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு 5வது இடம் 6வது இடத்துல தான் இருப்பாங்க எனக்கு தோணுது. ஆனால் அவ்வளோதான் ப்ரோ, அவங்களுக்கான கேம்லாம் காலி ப்ரோ, அவங்கள்ட்டலாம் கேமே கிடையாது. இதில் வருவான ஒரு முட்டு கொடுக்குறதுக்கு கேமர் அக்கான்னு சொல்லிட்டு, உங்கள் கேமர் அக்கா என்ன கேமை சூப்பராக ஆடினாங்கன்னு சொல்லி ஏதாவது கமெண்ட் போட்டிங்கன்னா நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். எனக்கு தெரிஞ்ச கேம்னா கூட ஃப்ரெண்டுன்னு ஃப்ரெண்ட்ஷிப்பை சேர்த்து வச்சு அதை வச்சு ஒரு கேம் ஆடுவாங்க. இவ்வளோ நாள் மஞ்சரி, நேற்று நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரயானை பிடிச்சாச்சு. ரயானை போன வாரம் ஃபுல்லாக ஆப்போசிட், இந்த வாரம் ஃபுல்லாக ரயான் தான் செல்லக்குட்டியாக இருக்காங்க. அவ்வளோதான் மனுஷன் வாழ்க்கையே, இவ்வளோதான் நண்பர்களே, இப்படி தான் போகும். ஓகேவா? இந்த இடத்துல 3வது இடத்துல ஜாக்லின் இருக்காங்க. 4வது இடத்துல தீபக், சேம் அதே மாதிரி 8800 ஓட்டுகள், வெறும் 200 ஓட்டுகள் தான் டிஃப்ரெண்ட். அந்த வகையில் திரும்பியாக சொல்கிறேன், இதே மாதிரி தீபக் என்ன ஓட்டு வாங்கிட்டு இருந்தாருன்னா டைட்டில் மாறுறதுக்கான வாய்ப்புகளும் சில பல சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லையா அந்த ரன்னர் அப்போ ஈஸியாக கொண்டு தீபக் அங்கே உட்கார வச்சுறாங்க. ஓகேவா? ஏன்னா ரன்னர் அப்போ பொறுத்தவரைக்கும் தான் இப்போ கொஞ்சம் பிளான்ஸ் போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த வகையில் ஒரு சில பேர் கொஞ்சம் அதுக்கு இடையில தடங்களாக இருக்காங்க. அந்த ஒரு சில தடங்களை இந்த மாதிரி முடிச்சு விட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரன்னர் வின்னரை ஈஸியாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி முடிவு பண்ணிப்பாங்க. ஓகேவா? எப்படி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி முடிவு பண்ணிப்பாங்க. இந்த வகையில் 4வது இடத்துல தீபக் இருக்காப்புல, 5வது இடத்துல அருண் பிரசாத் இருக்காப்புல, சேம் அதே தான், ஒரு 8700 ஓட்டுகள். ஓகேவா? அதான் ஒரு 50 ஓட்டுகள் 100 ஓட்டுகள் டிஃபரெண்ட்ல தான் போயிட்டு இருக்காப்ல. ஆனால் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5வது பொசிஷன் நம்ம அருண் அவர்கள் இருக்காப்ல, அருண் பிரசாத் அவர்கள் இருக்காப்ல, அவங்க ஒரு 8700 ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க. சொன்னேன் அதான் சொன்னேன், தீபக் அண்ணனோட வேறு 50 ஓட்டுகள் 100 ஓட்டுகள் டிஃபரெண்ட்ல தான் போயிட்டு இருக்காப்ல. இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக தீபக் அண்ணனை மேலே ஏற்ற ட்ரை பண்ணுவாங்களா, அருணை மேலே ஏற்ற ட்ரை பண்ணுவாங்களான்னு தெரியல. ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போயிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாமே சேனலுக்கான சொத்துக்கள். ஓகேவா? ஸோ சேனலுக்கான சொத்துக்களை தான் கொஞ்சம் காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த 6வது இடத்துல விஜய் விஷால் இருக்காப்ல, ஒரு 8000 ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காப்ல. விஜய் விஷால் தான் இன்னைக்கு சம்பவம் பண்ணுறாப்ல. வீட்டுக்குள்ள என்னென்ன சம்பவம் பண்ண போறாப்லையோ, ஆர்னோ வந்து என்னென்ன பேசுறானோ, அதுக்கு ஆப்போசிட்ல இவர் என்னென்ன பேசுறாரோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா சின்னதாக ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு, அந்த சின்ன அப்டேட்டை கொண்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். ஆனால் அங்கே என்னென்ன நடந்திருக்கு, எப்படி பேசுகிறாங்க, வேற யாராச்சும் வந்து திருப்பி ஆர்னோ அட்டாக் பண்ணுறாங்களா, ஆர்னோக்கு ஆப்போசிட்னு பேசுகிறாங்களா அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கடைசியாக பவித்ரா அவர்கள் இருக்காங்க. அந்த ஓட் லிஸ்ட்டில் கடைசியாக பவித்ரா அவர்கள் இருக்காங்க. பவித்ரா ஒரு 8000 ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு என்னமோ தெரியல, ஒரு 2 டேஸாக பவித்ரா கொஞ்சம் பிடிச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா பயங்கரமாக ஃபன் பண்ணுறாங்க. பயங்கர ஃபன் இருக்குது, சரியான ஃபன்னு. அது முக்கியமாக அதான் சொல்கிறாங்களே, ஒருத்தட்ட நான் க்ளோஸ் ஆகிட்டா பயங்கரமாக பேசுன்னு சொல்கிறாங்களே, அந்த விஷயத்தில் இந்த வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் அருண் இந்த 2 பேரையும் போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. பவித்ரா ஃபுல்லாக ஜாலி தான், கிண்டல் மோடு தான், பொழந்துட்டு இருக்காங்கன்னு அந்த வித்தியாசமாக பேராதிங்க. ஒரு மாதிரி ஜாலி மோடில் இறங்கி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து. ஆப்போசிட்டில் முத்துக்குமரன் என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு கருத்து வச்சிருக்காங்க, அருண் என்ன சொன்னாலும் ஒரு கருத்து வச்சிருக்காங்க. இந்த 3 பேருக்கான அந்த அது பேர் என்ன காம்போ சூப்பராக இருக்குது ப்ரோ. பவித்ரா, அருண், முத்துக்குமரன் இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு காமெடி பண்ணால் அது உண்மையாகவே பார்க்க நல்லா இருக்குது. மொத்தத்தில் ஓட் லிஸ்ட் ஒரு டிஃப்ரெண்டாக போயிட்டு இருக்குது, வெளியே ஓட்டுகள் கேட்குற கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போயிட்டு இருக்குது. யார் என்னென்ன பண்ண போறான்னு தெரியல. காலங்காலத்தில் வீட்டுக்குள்ள போயிருக்கவங்க என்னென்ன கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீட்டில் இருக்கிற நபரில் இந்த ஒரு நபர் இந்த டைட்டிலுக்கு டிசர்வ்னா யாரை சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன கேட்டால் யாருக்குமே டைட்டில் கொடுக்காதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா பெருசாக இந்த சீசன் அப்படி ஒரு ஹைப்பும் இல்லை, எதுவுமே இல்லை. அரைச்சமாக அரைக்கிறதுக்காண்டி பழைய போட்டியாளர்கள் எடுத்து போட்டு ஒரு கண்டென்ட் பண்ணுறாங்கன்னா இந்த சீசன் அப்படி தான் போயிட்டு இருக்குது. அந்த வகையில் என்ன பொறுத்தவரைக்கு ஒரே கண்டென்ட்டை போடாமல் புதுசாக இந்த ஒரு நபர் வின் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த ஒரு நபர் வின் பண்ணால் நல்லாயிருக்கும் சொல்லி உங்களுக்கான கருத்து மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.